மானும் அதன் நரி நண்பனின் புதையல் பயணமும். அது ஒரு அழகான மற்றும் மர்மம் நிறைஞ்ச காடு. அந்த காட்டில் புத்திசாலியான மான் ஒன்றும் தைரியசாலியான நரி ஒன்றும் நண்பர்களாக இருந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் அவங்க 2 பேரும் அந்த காட்டு வழியாக நடந்து போகும்போது அவங்களுக்கு ஒரு வரைபடம் கிடைச்சிது. அது ஒரு புதையல் வரைபடம். அதை பார்த்ததும் அவங்க 2 பேருக்கும் ஒரே மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் இருந்துச்சு. உடனே இவங்க 2 பேரும் அந்த பயணத்துக்கு தயாரானாங்க. அவங்க அந்த பயணத்தை ஆரம்பிச்சதும் ஒரு கட்டமாக தாண்டி போக ஆரம்பிச்சாங்க. நிறைய சவாலான விஷயங்களை சந்திச்சாங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு நதியை பார்த்தாங்க. உடனே நரிக்கு தன்னால் அந்த ஆற்றை கடக்க முடியாமல் போயிடுமோன்னு ரொம்ப பயமாகிடுச்சு. அதோட மான் நண்பன் சொல்லிச்சு, நான் இருக்கேன், நான் உனக்கு உதவுறேன்னு சொல்லி அந்த ஆற்றை கடக்க நரிக்கு அது உதவி செஞ்சுச்சு. அடுத்ததா அவங்க ரொம்ப இருட்டான பனி நிறைஞ்ச ஒரு இடத்த கடக்க வேண்டி இருந்துச்சு. இந்த முறை மானுக்கு ஒரே பயமா போச்சு. எங்க அதால் அந்த பனியை கடக்க முடியாதோன்னு சொல்லி ரொம்பவே பயந்துடுச்சு. உடனே அதோட நரி நண்பன் சொல்லிச்சு, இந்த முறை நான் உனக்கு உதவுறேன்னு சொல்லிச்சு. நரி ஒரு குகை வழியா அந்த மானை பத்திரமா கூட்டிக்கிட்டு அடுத்த பக்கம் போய் சேர்ந்தாங்க. அவங்க 2 பேரும் அவங்களோட பயத்திலிருந்து வெளியில வர ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிட்டாங்க. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அவங்க நிறைய மிருகங்களை சந்திச்சாங்க. அதுங்க எல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே உதவி செஞ்சு தேவையான அறிவுரைகளையும் சொல்லிச்சிங்க. 2 பேரும் ஒரு வழியா சேர்ந்து அந்த வரைபடத்துல இருந்த இடத்த கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு அங்க காத்துக்கிட்டு இருந்த ஆச்சரியம் என்னன்னா, அங்க ஒரு பழங்கால புத்தகம் ஒன்று இருந்துச்சு. அந்த புத்தகத்துல அவங்க கடந்து வந்த பயணங்களை பற்றியும் அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை பற்றியும் தான் இருந்துச்சு. இதையெல்லாம் பார்த்த அப்புறம் இந்த 2 நண்பர்களுக்கும் புரிஞ்சுது அவங்களோட நட்பு எவ்வளோ ஆழமானதாகவும் தெளிவானதா இருக்குன்னு. அவங்க அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அவங்களோட கிராமத்துக்கு திரும்பி போக ஆரம்பிச்சாங்க. இந்த 2 நண்பர்களும் இவங்களோட சாகச பயணத்தை பற்றி மற்ற விலங்குகிட்ட சொன்னாங்க. உடனே அந்த விலங்குகளும் தங்களோட நட்பை எப்படி மதிக்கணும்னு கற்றுக்கிட்டாங்க. அதனால் குழந்தைகளே, நீங்களும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்கள் நட்பை விட்டு கொடுக்கக்கூடாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஒன்றா சேர்ந்து போராடினா வெற்றி நிச்சயமாக கிடைக்கும்.